சஞ்சு சாம்சன் அண்ட் சிஎஸ்கே கான்ட்ரவர்சி பயங்கரமா போயிட்டு இருக்கு. இதற்கு சஞ்சு சாம்சன் அண்ட் அஸ்வின் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அது என்னங்கிறத சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம ப்ரோ கபடி லீக்ல இருக்கிற ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட வருகை குறித்தும் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அண்ட் மேலும் ஒரு சில ஸ்போர்ட்ஸ் அண்ட் கபடி நியூஸ் உங்களுக்காக இந்த வீடியோல. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, one minute please. So friends, first of all உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், இதை நான் எடுத்து வச்சு கொஞ்சம் மறந்துட்டே இருக்கேன். ஆக்சுவலி மிகப்பெரிய சாரி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷீத் கான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இஸ் பெஸ்ட் இன் பவுலிங். முக்கியமாக T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் T20 ஃபார்மேட்டில் 650 விக்கெட்டுகளை எடுத்த முதல் பவுலர் அப்படிங்கிற ரெக்கார்டை ரஷீத் கான் பண்ணியிருக்காரு. இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். பட் ஒரு பவுலராக 650 விக்கெட் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத்தனை போட்டிகள் ஆடணும். உலகத்தில் இருக்கிற எல்லா T20 லீகும் மனுஷன் ஆடுறாப்புல, அதுவும் சூப்பரா ஆடுறாரு. இப்ப ரீசெண்டா கொஞ்சம் நம்ம ரஷீத் கானை பத்தி பேசுறது கிடையாது. பிகாஸ் அவரோட ஃபார்ம் கொஞ்சம் டிப்பா இருக்கு. பழைய ரஷீத் கான் கிடையாது. பட் 650 விக்கெட் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியும் கிடையாது எடுக்கிறது. ஸோ வாழ்த்துக்கள் தலைவா. அண்ட் இது இல்லாம அப்படியே அடுத்த விஷயத்துக்குள்ள வருவோம். ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். சஞ்சு சாம்சன், ரவிச்சந்திரன் அஸ்வின் இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. பட் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, பண்ணிட்டு பாருங்க. அண்ட் அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. முடிஞ்சா ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் பர்சனலா ஃபாலோ பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. சஞ்சு சாம்சன் விஷயத்துக்குள்ள வருவோம். சஞ்சு சாம்சன் வந்து பாத்தீங்கன்னா நேத்து தான் சொல்லியிருந்தேன். என்னன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சிருக்காரு, என்ன ரிலீஸ் பண்ணி விட்டுருங்கப்பா, எனக்கு இது வேணாப்பா. அதாவது நான் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருக்க விரும்பல, என்ன ஒன்னு ட்ரேட் பண்ணி கொடுத்துருங்க இல்ல ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட அபிஷியலா ரிக்வெஸ்ட் வச்சதா சொல்லியிருந்தாங்க. அதை நாமளுமே மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போதைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படிங்கிற கிளப் தான் முடிவு பண்ணோம். அவரை ட்ரேட் பண்ணி கொடுக்க போறாங்களா, இல்ல யாருக்கு ட்ரேட் பண்ணி கொடுக்க போறாங்க, எந்த டீமுக்கு போக போறாரு, இல்ல அவர் ஆக்ஷன்ல ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தான் பேசி முடிவு பண்ணுவாங்க. அது கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்டும் டிராவிடும் பேசிட்டு முடிவை எடுத்து சொல்லிடுவாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கிற சமயத்தில் இப்போ ரிப்போர்ட் வெளியே இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருந்து நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் வெளியே போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா சஞ்சு சாம்சன் மாதிரியே அஸ்வின் அண்ணனும் சிஎஸ்கே கிட்ட கேட்டிருக்காரு, என்ன வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐபிஎல் 2026 முன்னாடி என்ன ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட்டா அவர் ஒரு வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அதுல இருந்து அவர் ரிலீவ் ஆக போறதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ சிஎஸ்கே அண்ட் அஸ்வின் அப்படிங்கிற இந்த ஒரு உறவும் உடைய போகுது அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. சோ அஸ்வின் சிஎஸ்கே இருந்து வெளியே வர விரும்புறாரு. அண்ட் இப்போதான் அது பேசிட்டு இருக்க அந்த நியூஸ் வெளியான அதே நாள் 8 ஆகஸ்ட் அன்னைக்கு அஸ்வின் அண்ணனோட பேஜ்ல வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. என்ன அப்படின்னா, அவர் வந்து சஞ்சு சாம்சன் இன்டர்வியூ எடுக்கிறாரு. அதோட கிளிப்பு தான், நீ வந்து சென்னை போயிடு, நான் வேணா இங்கே இருக்கேன், இப்போதைக்கு பயங்கரமா ரூமர் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. அதுக்கு சஞ்சு சாம்சன் எதுவுமே சொல்லாம ஜாலியா சிரிக்கிறாரு. ஃபுல் வீடியோ ரிலீஸ் ஆனாதான் அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். பட் இருந்தாலும் இவங்க இப்படி பேசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய கான்ட்ரவர்சி ஏற்படுத்திருக்கு. ஆல்மோஸ்ட் ட்ரேடை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நம்ம அண்ணனுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நானுமே போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த அளவுக்கு தான் அவங்க பேசணும் இருந்துருந்துச்சு. பட் இங்க அஸ்வின் டு ஆர்ஆர், சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே நடக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஆர்ஆர் பிளேயர் தான் ஆஷன்னா. ஸோ இது அங்க போயிட்டு இங்க வரவும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. பட் வேல்யூ கொஞ்சம் டிஃபர் ஆகும். வெறும் அஸ்வின் அண்ணன் மட்டும் இல்லாம இன்னொரு பிளேயரையும் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுக்க வேண்டியதா இருக்கும் சிஎஸ்கே. என்ன பண்ண போறாங்க இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கேங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டு தான் வருது. எப்படி போய் முடிய போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் ஐஎஸ்எல் விஷயத்துக்குள்ள வருவோம். ஐஎஸ்எல் 2025-26 சீசன் அப்படிங்கிறது நடக்கிறதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. இப்போதைக்கு அது வந்து இன்டெஃபினட்லி, அதாவது காலவரையின்றி தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. உங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டா அதை பத்தி கிளப்ஸ் கூட பேசி ஏஐஎஃப் என்னெல்லாம் பண்ணாங்க, என்னெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறது நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் பார்க்கலையா, பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போதைக்கு ஐஎஸ்எல் கிளப்ஸ் எல்லாமே வச்சிருக்கிற ரிக்வஸ்ட் சீக்கிரம் நடத்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான். அண்ட் இப்போதைக்கு ஒரு மீட்டிங் முடிஞ்சிருக்கு. இன்னும் சில மீட்டிங்ஸ் நடக்கும்ங்கிறத சொல்லியிருந்தேன். அது அடுத்த வீக் கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு மீட்டிங் கிடையாது, 2 மீட்டிங் நடத்த போறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் கிளப்ஸோட சிஇஓஸ் அண்ட் கிளப் சம்பந்தப்பட்ட யாராச்சும் ஒருத்தர் அபிஷியலா அட்டெண்ட் பண்ணும் அந்த மீட்டிங் அப்படிங்கிறது FSDL அண்ட் AIFF வச்சிருக்க ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. FSDL தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்பால் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் லிமிடெட். அவங்க தான் ISL நடத்தி கொடுத்துட்டு இருக்காங்க இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் சொல்ல போற கண்டென்ட் பட்னா பைரட்ஸோட கண்டென்ட் தான். பட்னா பைரட்ஸை சேர்ந்த சுதாகர் எம் இப்போதைக்கு டீம் கூட ஜாயின் பண்ணிட்டாரு. அவர் ஜாயின் பண்ண போறாருங்கிறத நம்ம முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அதற்கு ஏற்ற மாதிரி இப்போதைக்கு பட்னா பைரட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு போட்டோவை, ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அந்த ஒரு கிளிப்ஸ் தான் இப்போதைக்கு எல்லா இடத்துலையுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுதாகர் எம் அரைவ்டு அப்படிங்கிறது அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி, சார் எக்ஸசைஸ் பண்ற மாதிரியான ஒரு போட்டோவை வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணி எக்ஸைட்மெண்ட்டை கூட்டி இருக்காங்க. பட்னா பைரட்ஸ் இது பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா
பண்ணி ஆகணும். பட்னா பைரட்ஸ் இப்போதைக்கு அனுப்குமார், மணிந்தர் சிங் அண்ட் சுதாகரியம் இந்த 3 பேரை வச்சு தான் ப்ரொமோஷனே ஆரம்பிச்சாகணும். அந்த மாதிரி தான் அவங்களோட டீம் இப்போதைக்கு இருக்கு. சுதாகரியம் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்க, அதில் டவுட்டே வேணாம். அவர் ஸ்டார்டிங் 7ல் ஆடுவாருங்க நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பட்னா பைரட்ஸ் இவரை வச்சு இதுக்கப்புறம் நிறைய போஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி பாருங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். அவரை வச்சு டிஆர்பி ஏற்ற ட்ரை பண்ணுவாங்க சோஷியல் மீடியாஸில். அண்ட் தென் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் விஷயத்துக்குள்ள வரேன். ஓவர்சீஸ் பிளேயர் முக்கியமாக ஈரானியன் பிளேயர்ஸ் எப்போ வருவாங்க அப்படிங்கிறது பல பேரோட கேள்வி. ஏன்னா பிகேஎல்ல ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் அது முக்கால்வாசி பிகேஎல்ல ஈரானியன் பிளேயர்ஸாக தான் இருப்பாங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பங்களாதேஷ்ல வந்து ஒரே ஒரு பிளேயர் மட்டும் இருந்தார். ஸோ அவர் இப்போதைக்கு அரைவ் ஆயிட்டார் ஆல்மோஸ்ட் அப்படிங்கிறது சொல்லப்படுது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீம் கூட ஜாயின் பண்ணிடுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. சேம் ஈரானியன் பிளேயர்ஸ் எல்லாருமே ஒன்னாவே கிளம்பியிருக்காங்க அப்படின்னு இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் அஃபிஷியலாக போஸ்ட் போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாய் பாய் சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, அதாவது வாழ்த்தி அனுப்பி வச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு போய் கபடி நல்லாவே ஆடிட்டு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஈரானியன் பிளேயர்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. பட் ஃபசல் அட்ராச்சலி ஆல்ரெடி இந்தியாவில் தான் இருக்காரு. இதை முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். மற்ற ஈரானியன் பிளேயர்ஸ் எல்லாருமே இப்போதைக்கு டிராவல் பண்ணி வராங்க. பட் அதில் மோயின் சஃபாகி மட்டும் தனியாக வராருன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா தான் வந்து டீம் கூட ஜாயின் பண்ணுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 நாட்களில் வந்துருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். மேபி நாளைக்கு வந்து டீம் கூட அஃபிஷியலாக ஜாயின் பண்ணிடுவாங்க. வர போஸ்ட் அப்படிங்கிறது வந்துடலாம். மேபி இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்க சமயத்தில் இன்னைக்கு ஈவினிங் கூட அவங்க அரைவ் ஆயிடலாம். அந்த போட்டோவே கிளப்ஸ் ரிலீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. பட் நான் காலையில் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அவங்க ஈவினிங் அரைவ் ஆனாங்கன்னா அந்த போஸ்ட்டும் உங்களுக்கு வரும். ஸோ அதை நீங்க பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஈரானியன் பிளேயர்ஸ் அதாவது ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே சீக்கிரமா இந்த வீக் முடியறதுக்குள்ள மேக்ஸிமம் டீம் கூட ஜாயின் பண்ணிடுவாங்க. ஏன்னா இன்னும் 2-3 வாரம் தான் இருக்கு சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அப்படிங்கும் போது மேக்ஸிமம் அரைவ் ஆயிடுவாங்க, பிராக்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. நம்ம அப்படியே தமிழ் தலைவாசி விஷயத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா தமிழ் தலைவாசோட ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் மட்டும் இன்னும் வந்து அரைவாக வேண்டியது இருக்கு. மற்ற எல்லாருமே இப்போதைக்கு டீம் கூட தான் இருக்காங்க. டீம் கூட நல்லாவே பிராக்டிஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் வந்து ஃபுல்லா கவர்ல கான்சென்ட்ரேட் பண்ணறதா தெரிய வருது. மேக்ஸிமம் ரைடர்ஸை வந்து ரைட் போக வச்சு கவர்ஸை வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அனுஜ் கவடே, ஆஷிஷ், ரோனக்கு, தருண் துல்லு, ஏன் இந்த பக்கம் பவன் ஷெராவத்தை கூட கவர்ல பிளேஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் மோயின் சஃபாகி வந்தாலும் அவருக்கு ரைடிங் ட்ரைனிங்கை விட ஃபர்ஸ்ட் கவர்ஸ்ல, அதாவது அந்த இடத்துல கவர் பண்றதுக்கான ட்ரைனிங் கொடுக்கப்படும் அப்படின்னு இப்போதைக்கு சோர்சஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் தமிழ் தலைவாஸ் ஃபுல்லா கவர்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அது நிறைய பேர் தமிழ் தலைவாஸ் டீமை பத்தி பேசினாங்கன்னா டீம் பயங்கரமாக தான் இருக்கு, பட் கவர் தான் கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அதை சரி பண்றதுக்கு சஞ்சீவ் பல்யான் தன்னோட எல்லா பிளானையும் போட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு. கவர் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணிடுவாரு, பக்காவான 2 பேரை சூஸ் பண்ணிடுவாரு ஸ்டார்டிங் 7ல. அந்த கவர் தான் மேக்ஸிமம் சீசன் ஆட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. பட் இருந்தாலும் பேக்கப்க்கு சப்போஸ் பிளேயர் இன்ஜுரி ஆனாங்கன்னா கவரை தான் எடுப்பாங்க அப்படின்னு இப்போதைக்கு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ தமிழ் தலைவாஸ் கவரை வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அண்ட் சீக்கிரம், அதாவது மோயின் சஃபாகிலாம் டீம்ல வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா மேக்ஸிமம் இந்த டீம் விசாகப்பட்டினம் டிராவல் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது சீசனை ஸ்டார்ட் பண்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் பிராக்டிஸ் கேம்பை சுற்றி போயிட்டு இருக்கு. அண்ட் நல்லாவே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கவரை பயங்கரமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ரெடி பண்ணி எப்படி கொண்டு வராரு சஞ்சீவ் பல்யான் இந்த டீம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்த்து தெரிஞ்சுக்கணும். பட் இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் புரியாதவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.